ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ வாழைக்காய் ரெசிபி. பொட்டேட்டோ வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் போட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நசுக்கிட்டு அதில் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் நீங்கள் தேவைன்னா. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் டீப் ஆயில் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணி அதை தவாவில் அப்படி பண்ணிக்கலாம். நான் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஒன்று கொஞ்சம் நீட்டாக, ஒன்று பால்ஸாக பண்ணியிருக்கேன். என் பொண்ணு கேட்டதுனால இந்த 2 ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மைதா மாவும் தண்ணியும் கரைச்சி வச்சுக்க போகிறோம். இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு கூட பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 2த்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுருக்க எல்லாமே அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் போடுறேன். சூடாயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. நல்லா எடுத்துகிட்டு பால்ஸும் நல்லா கிறிஸ்பியாக வந்தது. அது கூட மயோனிஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம். செம்ம எம்மி அண்ட் கிறிஸ்பி. இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் நிஜமாக எந்த ஸ்நாக்ஸ்லேயும் நான் சாப்பிடல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி. அந்த சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சவுண்ட் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்தது. எம்மியாக இருந்தது. தேங்க்யூ.